வெல்கம் டு டிஜிஒயன் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம ப்ரொக்கோலியை வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் ஒரு வறுவல் தான் பண்ண போகிறோம். பெரிய ஸ்டைலெல்லாம் இல்லைங்க, இதுக்கு ரொம்ப சின்ன கம்மியான இன்க்ரீடியன்ஸ், கொஞ்சம் டைமில், ஆனால் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி செய்ய போகிறோம். மேக்ஸிமம் ப்ரொக்கோலியை யாருமே விரும்ப மாட்டாங்க, அது ஒரு மாதிரி நீச்சு வாசம் அடிக்கும். நானே ஃபஸ்ட் டைம் செஞ்சப்போ எப்படி இருக்குமோன்னு நினச்சேன், பட் சத்து நிறையா இருக்குது, இது செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கணுமேங்கிறக்காக ஃபஸ்ட் டைம் செஞ்சேன். டேஸ்ட்டு சூப்பராக வந்துச்சு. யூடியூப்பில் பார்த்த நிறைய வீடியோஸ், பட் அது மாதிரி செய்யாமல் நான் கொஞ்சம் வேறு மாதிரி செஞ்சு பார்த்தேன். ஆக்சுவலாக இது மாதிரி காலிஃப்ளவர் நான் ஒரு தடவை செஞ்சுருக்கேன். அப்போ அது டேஸ்ட் நல்லா வந்தனால இதுவும் அதே மாதிரி செய்யலான்னு பிளான் பண்ணி தான் செஞ்சேன். ஃபஸ்ட்டு ப்ரொக்கோலியை அந்த பெரிய தண்டு பாகத்தை வெட்டிட்டு நீங்கள் ஒரு சின்ன பூவை கூட குறுக்க வெட்டி வெட்டி வச்சிடலாம். ஏன்னா அப்போ தான் அந்த தண்டு வந்து நல்லா வெந்து வரும் நமக்கு. இல்லைனா அந்த தண்டு பாகம் வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கும் இதில், அதனால் அவ்வளோ சீக்கிரம் வெந்துடாது. அதனால் அதை நல்லா சின்ன சின்னதாகவே வெட்டிக்கோங்க. பூ வந்து உதிராத மாதிரி பார்த்து வாங்கணும். நீங்கள் ப்ரொக்கோலி வாங்கும்போது நல்லா கெட்டியாக இருக்கணும். கொஞ்சம் கேப் விட்ட மாதிரி இருந்தாலும் அந்த நீங்கள் கட் பண்ணும்போது பூ தனித்தனியாக உதிர்ந்துடும். அது வந்து ரொம்ப பழைய பூ. கெட்டியாக இருக்கிறது தான் வந்து நல்ல புது பூ. இந்த மாதிரி பொடி பொடியாக வெட்டி எடுத்து வச்சுக்கலாங்க. எடுத்து வச்சுட்டு நம்ம இப்போ இதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா, சுடு தண்ணி ஒரு 2 டம்ளர் அளவுக்கு சுடு தண்ணியை அடுப்பில் வைக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு சிட்டிகை உப்பும் ஒரு சின்ன பிஞ்ச் அளவு மஞ்சத்தூளையும் போட்டு தண்ணி நல்லா கொதிக்க விட்டுறலாம். தண்ணி நல்லா கொதிக்கும்போது நம்ம வெட்டி வச்சுருக்கிற ப்ரொக்கோலி எடுத்து இதுக்குள்ளே போட்டுடலாங்க. நல்லா ப்ரொக்கோலி இதுக்குள்ளே ஃபுல்லாக முங்க அளவுக்கு போட்டு, உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கோ அந்தளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. நான் சின்ன பூதாங்கிறனால ஒரு 2 டம்ளர் தான் தண்ணி வச்சுருக்கேன். பூவை ஃபுல்லாக போட்டுட்டு ஒரு கலக்கிட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இதுக்கப்புறம் தண்ணி கொதிக்க வேண்டியதில்லை. மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுருங்க. அப்போ தான் வந்து அந்த ஹீட்லேயே வந்து அதில் இருக்க கிருமியெல்லாம் போகும். 10 நிமிஷம் கழிச்சதுக்கப்புறம் இதை ஒரு வடிகட்டியில் சுத்தமாக வடிச்சிடலாம். நல்லா கலக்கி விட்டு ஊற்றிடுங்க. கீழே மஞ்சள் உப்போட கரைசல் இருக்கும். நல்லா வடித்து இதையும் ஒரு 10 நிமிஷம் வச்சுருங்க. தண்ணி சுத்தமாக வடியணும். ஏன்னா நம்ம வந்து ஃப்ரை தானே பண்ண போகிறோம், அதில் தண்ணி தேவை இருக்காது. பட் அப்படி இருந்தாலும் இதில் தண்ணி விடும். நல்லா 10 நிமிஷம் நல்லா தண்ணி வடியட்டும். அது வரைக்கும் அப்படியே பரத்தி விட்டுறலாம். நான் வந்து கோவக்காவும் ஃப்ரை பண்ணுறேன். இது எப்படி பண்ணுறேங்கிறது உங்களுக்கு இன்னொரு நாள் வீடியோவில் காட்டுறேன். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது உடம்புக்கு. இதுவுமே மேக்ஸிமம் குழந்தைங்க விரும்ப மாட்டாங்க. இதுவுமே நான் சொல்கிற மாதிரி செஞ்சிங்கன்னா குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம ஒரு கடாயில் ஒரு 4 ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டு கடுகு போட்டுக்கலாம். நான் ஃபஸ்ட் டைம் செய்யும்போது எண்ணெய் போட்டு கடுகு போட்டு அப்படியே டைரெக்டாக காய் சேர்த்துட்டேன். பட் இந்த டைம் கொஞ்சம் ஆனியன் ஆட் பண்ணி பார்க்கலாம், இன்னுமே டேஸ்ட் நல்லா இருக்குங்கிறனால கடுகு வெடித்ததுக்கப்புறம் நான் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக வெட்டி வச்சுருக்கேன். இந்த வெங்காயத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். நல்லா பொன்னிறமாக வதங்க வேண்டியதில்லை. ஏன்னா நம்ம காய் போட்டும் நம்ம காயும் சேர்த்து நான் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். அதனால் வெங்காயம் போட்டு ஒரு 2 வதக்கிட்டு இது கூட நம்ம தண்ணி சுத்தமாக வடித்து வச்சுருக்கிற காயை ஆட் பண்ண போகிறோம். இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு வெடிச்சிடுச்சு. இப்போ ஒரு 2 வதக்கு மட்டும் வதக்கி விட்டுறலாம். அப்போ தான் வெங்காயம் கொஞ்சமாவது பிரிஞ்சு வரும். நான் வந்து இப்போ வெங்காயத்தை சின்ன வெங்காயத்தை நீல வாக்கில் வெட்டி எடுத்து வச்சுருந்தேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு. இது வதங்கின அளவுக்கு போதும். இப்போ வந்து நம்ம தண்ணி வடித்து வச்சுருக்கிற காயை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். சிம்மில் வைக்க வேண்டாம், இப்போ ஹை ஸ்பீடில் தான் வைக்கணும். என்ன ரீசன்னு கேட்டிங்கன்னா, நம்ம என்ன தான் தண்ணி வடித்து வச்சுருந்தாலும் அதில் கொஞ்சம் தண்ணி விட்டு வரும். ஏன்னா காய் உள்ள பூக்குள்ளே எல்லாம் போயிருக்கும் இல்லையா. இப்போ வந்து நீங்கள் கம்மியாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா ப்ரொக்கோலியை பொறுத்த வரைக்கும் உப்பு ஜாஸ்தி சேர்த்துனிங்கன்னா உப்பு உரைப்பாக தெரியும். இப்போ நான் கொஞ்சோண்டு கறி மசால் தூள் ஆட் பண்ணுறேன். எதுக்குன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் ஒரு நீச்சு ஸ்மெல் வரும் இந்த ப்ரொக்கோலியில். அதனால தான் குழந்தைங்க விரும்ப மாட்டாங்க. அந்த ஸ்மெல்லை போக்குறதுக்கு கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து நான் கறி மசால் தூள் ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நீங்கள் சிம்மில் வைக்காமல் ஃபுல்லுலேயே வச்சு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு இதை வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் வதங்க தண்ணி நல்லா கோத்து வந்துகிட்டே இருக்கும். இந்த தண்ணி சுண்டுற வரைக்குமே நீங்கள் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 6 நிமிஷம் வரைக்கும் விட்டிங்கன்னா தண்ணி சுண்டி வந்துடும். அதுக்கப்புறம் வந்து நம்ம சிம் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுக்கப்புறம் தான் நம்ம ஃப்ரையே பண்ண போகிறோம். இப்போ வந்து அந்த தண்ணியிலேயே வேகும். இப்போ வந்து அந்த தண்டு பகுதியெல்லாம் நல்லா வெந்துடும் நமக்கு அந்த தண்ணி இருக்கிறனால. நம்ம இது எக்ஸ்ட்ரா வாட்டர் ஆட் பண்ணவே வேண்டாம், நம்ம கழுவி வச்சுருக்க தண்ணியே போதும். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா சுண்டிருச்சு. இப்போ நல்லா திருப்பி விட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அடுப்பை சிம் பண்ணிவிட்டு அந்த தண்டு நல்லா அந்த எல்லா காய் ஃபுல்லாமே நல்லா
நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா வதங்கி வந்து அந்த தண்டு நசுக்கி பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து இப்போ என்ன ஆட் பண்ண போகிறேன்னா, கொஞ்சோண்டு பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கலாம். பாப்பாங்களுக்கெல்லாம் சளி இருக்குது, டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்கிறனால நான் பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா நல்லா காய் சுருண்டு வந்துருச்சு. இப்போ சூப்பராக வெந்துருச்சு. உப்பு காரம் கரெக்டாக இருக்கும். நம்ம கொஞ்சோண்டு தான் நம்ம காரத்துக்கு கறி மசாலா தூள் போட்டுருப்போம். இப்போ இது கூட பெப்பர் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணி இறக்கிட்டிங்கன்னா செம்ம சூப்பரான ப்ரொக்கோலி ஃப்ரை ரெடி ஆகிடுங்க. இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது இதுக்கு தான் சாப்பிடணும், அதுக்கு தான் சாப்பிடணும்னு நான் சொல்ல வரேன். நீங்கள் எதுக்கு வேணால் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கோங்க. சாம்பார், ரசம், தயிர் இல்லைன்னா எதுக்கு வேணாலும் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கோங்க. பட் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு வெஜிடபிள்ங்கிறனால தான் இதை நான் செஞ்சுருக்கேன். நாங்கள் இனி அடிக்கடி செய்ய தான் போகிறோம். ஏன்னா நல்லா தான் இருந்துச்சு டேஸ்ட் வைஸு. இதே மாதிரி தான் கோவக்காயும் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டேன். இதுவும் அதே மாதிரி தான் ரொம்ப ஹெல்த்தியான வெஜிடபிள். உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்.